வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த அதிகாரி கிட்ட, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாத திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதனால பிரச்சனையை அனுபவிக்க போறது நான் கிடையாது, அது கண்டிப்பா நீங்க தான் அப்படின்னு. அப்ப அந்த அதிகாரி கேக்குறாரு, என்னடா என்கிட்டயே நீ இவ்வளவு தைரியமா பேசுறியா? ஆமாண்டா, உன்ன நாங்க திட்டம் போட்டு காலி பண்ண போறோம், அதுக்காக தான் நாங்க உன்னை இங்க வர வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க பண்ற பிளான் இந்த வாட்டி கண்டிப்பா ஜெயிக்க போறது கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, நாங்க பண்ற இந்த பிளான் இந்த வாட்டி நாங்க ஜெயிக்க தான் போறோம், அத நீ பார்க்க தான் போற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அதையும் பார்க்கலாம், இந்த வாட்டி யாரு பிளான் பண்றது ஜெயிக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த அதிகாரி நினைக்கிறாரு, நம்ம இவ்ளோ பெரிய பிளான் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சும் இவ்ளோ கேஷுவலா பேசுறான், அப்போ நம்ம மேல இவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, எப்படி இவங்களை எல்லாம் சமாளிச்சு நம்ம வெளியில வர்றது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ நவீன் வந்துட்டு அருணுக்கு போன் பண்றாங்க. நம்ம அருண் போன் அட்டன் பண்ணி, சொல்லு நவீன். அப்போ நவீன் சொல்றாரு, அண்ணே இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டுனே. அருண் ஷாக் ஆகி, என்னடா ஆச்சு? கார்த்தி எங்க? எதா இருந்தாலும் அவன் தானே என்கிட்ட சொல்லுவான், என்ன இப்ப நீ என்கிட்ட சொல்ற, என்னாச்சு அப்படின்னு கேட்க நவீன் சொல்றாரு, அண்ணன் கார்த்தி இருக்காருல்ல, அவரை அதிகாரிங்க கைது பண்ணிட்டாங்க. அருணுக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன சொல்ற? என் தம்பிய அதிகாரிங்க கைது பண்ணிட்டாங்களா? எதுக்காக என் தம்பிய அதிகாரிங்க கைது பண்ணணும்? என் தம்பி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப நவீன் சொல்றாரு, அண்ணன் இது மாதிரி சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க தனக்கு தானே ஆயுதத்தால தாக்கிக்கிட்டு நம்ம கார்த்தி மேல பழிய போட்டுட்டாங்க. இத கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம அருண். என்னடா சொல்ற? நவீன் சொல்றாரு, அண்ணன் என்கிட்ட போன் பண்ணி கார்த்தி போயிட்டு அதிகாரிங்க கிட்ட சரண்டர் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி வக்கீல ஏற்பாடு பண்ண சொன்னா. ஆனா நான் நிறைய பேரை கேட்டு பார்த்தேன், எல்லாருமே அந்த காளியம்மாளுக்கு சப்போர்ட்டா இருந்துகிட்டு யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். அருண் சொல்றாரு, டேய் இத நீ முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் எப்பவோ அதிகாரிகளை ஏற்பாடு பண்ணிருப்பேன். சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்ணிட்டு அவருக்கு தெரிஞ்ச லாயருக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல அருண் நடந்த விஷயத்த சொல்றாரு. உடனே லாயர் சொல்றாரு, சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் 1 மணி நேரத்துல தம்பிய வெளியில கொண்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா அருண் நேரா நவீனுக்கு போன் பண்ணி, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட லாயர்ஸ் உன்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிடு. இது கேட்டதும் நவீனும் சரிண்ண அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா நம்ம அருண் வந்துட்டு இன்னொரு அதிகாரிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அவரை சொல்றாரு, சார் சார் நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா இன்னொரு லாயர் வந்துட்டு நேரா நவீனுக்கு போன் பண்றாங்க. நவீன் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார், இப்பதான் அருண் அண்ணன் சொன்னாரு நீங்க போன் பண்ணுவீங்க அப்படின்னு. லாயர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க நேரா அந்த ஸ்டேஷனுக்கு வாங்க, நாங்க அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நவீனும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க வந்ததும் லாயர் சொல்றாங்க, இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது, இதெல்லாம் கோர்ட்ல நிக்கவே நிக்காது. ஏன்னா பார்த்த சாட்சி யாருமே கிடையாது, அவங்க தனக்கு தானே தாக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ கண்டிப்பா அவங்களுக்கு எதிராதான் பிரச்சனை எல்லாம் இருக்கு, சார் தான் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான சாட்சி யாருமே சொல்லல. சோ நீங்க கவலைப்படாதீங்க, அவரை சுலபமா வெளியில கொண்டு வந்துடலாம். இதை கேட்டதும் நவீனுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. சரிங்க சார், சீக்கிரம் போயிட்டு என் நண்பனை வெளியில கொண்டு வாங்க. அவரும் சரிங்க சார், அதுக்காக தானே நாங்க இங்க வந்திருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளார போறாங்க. அங்க 4-5 லாயர்ஸ் போறாங்க.
அதிகாரி 4-5 லாயர்ஸ் வந்ததோட பார்த்துட்டு அவரு ஷாக் ஆகுறாரு. என்னடா இது இத்தனை பேர் வந்திருக்கானுங்க, இவங்க எல்லாரும் இந்த டிரைவர் பயலுக்காக வந்திருப்பானுங்களோ? இருக்கலாம் இருக்கலாம், ஒருவேளை இவனுக்கு ஆளு நிறைய இருக்காங்கல்ல, கண்டிப்பா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்கள பார்த்து, என்ன யார் யாரு வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல நவீன் சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்க எல்லாரும் என் நண்பன் கார்த்திய ஜாமீனுக்காக வந்திருக்காங்க. அதுக்கு அதிகாரி கேக்குறாரு, என்னது ஒருத்த வந்தா பத்தாதா, எதுக்கு இத்தனை பேரு? நவீன் சொல்றாரு, ஒருத்தர் வந்தா நீங்க லா பாயிண்ட் பேசி அவங்கள வெளியில அனுப்பிடுவீங்க, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கட்டுமே அப்படின்னு இத்தனை பேரை கூட்டிட்டு வந்தேன். நீங்க யாருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கறத பாத்திரலாமே. இத கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு, என்னடா இது இவனுங்க இப்படி பேசுறானுங்களே அப்படின்னு. அப்ப லாயர் கேக்குறாரு, சார் எந்த காரணத்துக்காக இவரை கைது பண்ணிருக்கீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, ஈஸ்வரியம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, இவரை நாங்க கைது பண்ணிருக்கோம். அப்ப லாயர் கேக்குறாங்க, சரி பார்த்த சாட்சி ஏதாவது இருக்கா, இவருதான் பண்ணாரு அப்படிங்கறதுக்கான சாட்சி ஏதாவது நீங்க இது வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கீங்களா? அப்ப அவரு திருன்னு முழிக்கிறாரு, இல்ல சார் அப்படின்னு. லாயர் கேக்குறாரு, அப்படி எதுவுமே இல்லாம நீங்க எப்படி இவரை கைது பண்ண முடியும்? நீங்க பண்ணது ரொம்பவே தப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்கள நீங்க ரிலீஸ் பண்ணணும். அப்படி நீங்க ரிலீஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தான் சட்டப்படி சிக்கல் வரும் அப்படின்னு உனக்கு தெரியாதா? இப்ப இவங்கள ரிலீஸ் பண்றீங்களா இல்லையா? நாங்க ஜாமீன் கொண்டு வந்திருக்கோம். உடனே அதிகாரி சொல்றாங்க, சரி சரி ரொம்ப சத்தம் போடாதீங்க, நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கதவை போய் திறக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ அதிகாரிய பார்த்து, என்னமோ சொன்னீங்க, எனக்கு பிரச்சனை கொடுக்க போறேன், என்ன காலி பண்ண போறேன் அப்படின்லாம் சொன்னீங்க, கடைசியில என்னாச்சு? அப்ப அதிகாரி சொல்றாரு, டேய் இந்த வாட்டி வேணும்னா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த வாட்டி நீ சிக்குனேன்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியில வராரு. நேரா லாயர்ஸ பார்த்து, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, சார் நீங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார், இது எல்லாமே உங்களுக்கு எதிரா ஏதோ சதி நடந்துகிட்டு இருக்கு சார், யாருன்னு சொன்னீங்கன்னா அவங்கள நாங்க பாத்துப்போம். ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல, இது ஒரு ஃபேமிலி இஷ்யூ, சோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும், சரிங்க சார், ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்றீங்க, சோ நாங்க இதுல தலையிடுறது கொஞ்சம் நல்லாதான் இருக்காது, சரிங்க சார் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ஹீரோ நேரா நவீனை பார்த்து, ரொம்ப நன்றிடா. நவீன் சொல்றாரு, என்னடா எனக்கு போய் நன்றி சொல்ற, எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, அப்ப எல்லாம் யாரு காப்பாத்துனது? நீ தானே காப்பாத்துன, நீ சொன்னதை நான் செஞ்சேன், இதுல என்னடா இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும், சரிடா சரி, அந்த அதிகாரி கண்டிப்பா ரொம்ப சோகத்தோட இருப்பான் என்ன கைது பண்ண முடியலையே அப்படின்னு. அப்ப நவீன் சொல்றாரு, ஆமா நண்பா, அவன் முகத்திலேயே நல்லா தெரியுது அவன் ரொம்ப சோகத்தோட இருக்கான் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ நவீன் நேரா ஹீரோவை பார்த்து, நண்பா உன்ன அவங்க ஆயுதத்தால தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றது கண்டிப்பா பொய் தான், அந்த பொய்யே அவங்களுக்கு எதிரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பேசாப்ல அதை கண்டுபிடிச்சு அத்தை கிட்ட நிரூபிச்சு அவங்கதான் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அத்தை கிட்ட நிரூபிச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அத்தைக்கு தெரிஞ்சிரும்ல, பேசாப்ல அப்படி ட்ரை பண்ணா என்ன நண்பா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா இல்ல. அப்ப நவீன் சொல்றாரு, நண்பா எந்த இடத்துல பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு உனக்கு தெரியுமா? நம்ம அந்த இடத்த போய் பார்ப்போம், அந்த இடத்துல உனக்கு சாதகமா ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா எல்லாமே பெனிஃபிட் தானே. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நண்பா, சரி வா போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல சந்திரா தன் ஆயுதத்தால தாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு ஆயுதம் கிடைக்குது. அப்ப நவீன் சொல்றாரு, நண்பா இத நம்ம கைனால எடுக்க கூடாது, இத ரேகை இல்லாம தான் எடுக்கணும், ஏன்னா நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு அவ சொல்லிடுவா, அதனால இத நம்ம கைரேகை இல்லாம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஒரு கவருக்குள்ள போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு பக்கத்து தோப்புல தென்னை மரத்துல ஒரு சிசிடிவி இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அங்க பாருங்க சிசிடிவி இருக்கு, அதை எதுக்கு கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க? அப்ப நவீன் சொல்றாரு, நண்பா சூப்பர் நண்பா, அந்த தோப்புல அடிக்கடி தேங்காய் திருட்டு நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன், அதனால அவர் இந்த மாதிரி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா,
இந்த இடத்த அப்படியே அது ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. அதுல மட்டும் நம்ம சந்திரா சின்னத்த பண்ண விஷயம் மட்டும் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. நம்மளுக்கு சூப்பர் ஜாக்பாட். அதை அப்படியே கொண்டு போய் அதிகாரிங்க கிட்ட காமிச்சு உங்க மேல தப்பில்லை அப்படிங்கறத நிரூபிச்சிடலாம். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஆமா சூப்பர், கண்டிப்பா நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த தோப்புக்காரரை போய் பாக்குறாங்க. அப்ப அவரு நேரா ஹீரோவை பார்த்து, வணக்கம் தம்பி. அப்ப ஹீரோ சொல்றாரு, அண்ணன் அந்த ஒரு சிசிடிவி இருக்குல்ல, அதுல உள்ள ஃபுட்டேஜ், நேத்து நடந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். அதுக்கு அவர் சொல்றாரு, அவ்வளவுதானே தம்பி, இது மாதிரி இங்கதான் இருக்கு, நான் காமிக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்போ நவீன் சொல்றாரு, ஐயா எதுக்காக ஐயா இந்த இடத்துல நீங்க சிசிடிவி வச்சிருக்கீங்க? அவர் சொல்றாரு, தம்பி நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தோப்பை நடத்துறோம். இந்த இடத்துல ஏதாவது திருட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனாலதான் ஏதாவது நாளை பின்ன பிரச்சனை வருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வச்சிருந்தேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்போ நீங்க யோசிச்சதுதான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையவே காப்பாத்த போகுது. அப்ப அவர் கேக்குறாரு, என்ன தம்பி சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாங்கய்யா, என்னை எப்படியாவது பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக என்னோட சின்னத்தை ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த பிளான்ல நான் மாட்டிக்கிட்டேன். சோ நீங்க தான் இந்த பிளான்ல இருந்து என்னைய காப்பாத்திருக்கீங்க. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, என்னையா சொல்றீங்க? நவீன் சொல்றாரு, ஐயா அந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிசிடிவிய பாக்குறாங்க. கரெக்டா அதுல சந்திரா தனக்கு தானே ஆயுதத்தால தாக்கிறது அப்படியே ரெக்கார்ட்ல இருக்கு. இத பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி, பாத்தீங்களா என்ன காரியம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நவீன் சொல்றாரு, ஆமா நண்பா, ஆனா இந்த அளவுக்கு இவங்க இறங்குவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நானும் தான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி இருக்கட்டும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு, நான் அப்பவே சொன்னல அவங்கதான் இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு. நவீன் சொல்றாரு, இத இப்பவே உடனே ஆதாரமா எடுத்துட்டு கொண்டு போய் அந்த அதிகாரி கிட்ட காமிச்சு சந்திரா பண்ண அயோக்கியதனத்தை சொல்லணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா அப்படின்ட்டு அந்த ஆள் கிட்ட, சார் இத மட்டும் நாங்க காப்பி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க சார் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ அத காப்பியா எடுத்துக்கிட்டு நேரா நவீன கூட்டிக்கிட்டு அதிகாரிய பார்க்க வராங்க. அதிகாரி ஹீரோவை பார்த்து, என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, சார் இது மாதிரி சந்திரா என் மேல அவ்வளவு பெரிய பழி போட்டாங்கல்ல, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இத கேட்டதும் அதிகாரி சொல்றாங்க, என்ன சார் சொல்றீங்க? ஹீரோ சொல்றாரு, ஆமா சார், உங்ககிட்ட சொன்ன அவங்க தனக்கு தானே ஆயுதத்தால தாக்கிக்கிட்டு இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்களா, அவங்க தனக்கு தானே ஆயுதத்தால தாக்கிக்கிட்டு இப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததும் அதிகாரி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சரி நான் உடனே ஈஸ்வரி மேடத்துக்கு போன் பண்ணி வர சொல்றேன் அப்படின்னு ஈஸ்வரிக்கு போன் பண்ணி வர சொல்றாங்க. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு என்ன சார் இம்மிடியட்டா என்ன கூப்பிட்டீங்களே என்ன அப்படின்னு சொல்ல, அதிகாரி சொல்றாங்க, மேடம் நீங்க இந்த சார் மேல ஒரு குற்றம் சொன்னீங்கல்ல, அவர் மேல எந்த தப்புமே இல்ல. பாருங்க மேடம், இது எல்லாமே உங்க தங்கச்சியோட பிளான். உங்க தங்கச்சி தான் தனக்கு தானே ஆயுதத்தால தாக்கிக்கிட்டு இவர் மேல பழி போட்டிருக்காங்க. இத கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ அதிகாரி சொல்றாங்க, மேடம் இது எல்லாமே உங்க தங்கச்சியோட திட்டம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதிகாரி சொல்றாங்க, மேடம் உங்க தங்கச்சியை தான் கைது பண்ணணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் ஒரு நிமிஷம் இருங்க, எனக்காக அவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்க என் மேல உள்ள கோபத்தினாலதான் இப்படி பண்ணிட்டாங்க. சோ நீங்க அவங்கள கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரி சொல்றாங்க, சார் ஏன் சார் இப்படி சொல்றீங்க? ஹீரோ சொல்றாரு, அத்தைக்கு அவங்க தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும், என்னால அவங்க தங்கச்சிக்கு எந்தவித பிரச்சனையும் வரவேணாம் அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம ஈஸ்வரி அவங்க மாப்பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.